நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம். இனி ஊழல் ஓங்காது. கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு. மண்ணியோ இப்ப 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. அம்பேத்கர் அவர்கள் வந்து நம்ம கொள்கை தலைவரா வந்து வச்சிருக்கோம். இந்த தலைவர்களும் முக்கியமான தலைவர்களா வச்சிருக்கோம். இந்த நீங்க கூட கட் அவுட்ல வந்து சட்ட புத்தகத்தை விஜய் அவர்கள் கையில கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம். ஆமா, திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்களை வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. எதற்காக? கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ். விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாருலங்க, அது மாதிரி எங்க தலைவர் வந்து விஜய் வந்து த்ரிஷா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சியில வச்சிருந்தாரு, விஜய் கட்சியில வச்சிருக்காரு. த்ரிஷாவை எங்க வச்சிருக்காரு? இப்பக்கி பிரைவேட்டா வச்சிருக்காருங்க. அப்புறமேல அதிகாரப்பூர்வமா வச்சிருப்பாருங்க. விஜய் சிலை வைக்கிறதுக்கு மட்டும் எங்க இருந்து சார் காசு வருது? கண்ணாடி சார், அது கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். விஜய் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ், உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க கட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால், குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால், யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி. இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள். சுகர் பேஷண்டா நானு? முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன், அரை மணி நேரத்துல சாப்பிடுறேன் நானு. எனவே கணேஷ், நீங்க எல்லா பிரச்சனைக்கும் வாக்குறுதி, உங்களோட வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால், நம் அண்ணன் விஜய் அவர்கள் தடையை பார்ப்பது இது புதுசு கிடையாது. தடை என்றால் அதை உடை, அதை உடை என்று சொன்னார் விஜய். தலைவா படத்தை எப்படி உடைச்சாரு? ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. விஜய் நல்ல பாதுகாப்பாக உள்ள விட்டாங்க. மகளிருக்கு நல்ல கேப் விட்டு, நல்ல இடைவெளி விட்டு உள்ள விட்டாங்க. நல்லா இருந்து சந்தோஷமா இருந்துச்சு. விஜய் பிளாஷ்பேக். உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய். அப்படின்னு சொன்னீங்கல சாரு. விஜய் மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா. உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். விஜய்